அருமையான நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய மேஜ ஹாஸ்பிட்டல் வாசம் மூலமாக பிள்ளைகளோடு சேர்ந்த அற்ப நேரம் உடைய பாதத்தில் இருக்கவும் அப்பாவை துதிக்கவும் ஜெபிக்கவும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து தெய்வ மேலோடு ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருதாமே குடும்பமாக அலங்கரிக்க ஆசீர்வதிங்க. உடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, நம்முடைய கண்களுக்கு தென்படாத விஷயங்கள் ஒன்று எங்களுடைய வாழ்க்கையில் இல்லப்பா. எல்லாவற்றையும் காண்கிறவரும் எல்லாவற்றையும் அறிந்தவரும் நீர் அறிக்கை நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய கருத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் செப்பரேட்டாக, மகிமையாக, அற்புதமாக, அதிசயமாக நீர் பாதுகாத்து நடத்துங்க. அதுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய கரம் என் பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் அனுகூலமாக இருந்தால் எங்களுக்கு பிரதிகூலமாக நிற்பவன் யார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒருவனும் எங்களுக்கு நேரம் நிற்க முடியாது. நீர் எங்களுடைய பட்சத்தில் உண்டானால், எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது உண்டானால் நாங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் பக்க துணையும் பாதுகாப்புமாக இருந்து அவரவருடைய தேவைகளை அறிந்து அவங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அற்புதங்களை செய்து கரம் பிடித்து பாதுகாத்து ஒருவருக்கும் ஒரு கேடு சம்பவிக்காமல் வழி நடத்தி ஆசீர்வதிக்கும் என்று நான் சொல்லிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பெருகட்டும். ஒரு கேடும் இல்லாத காத்துக்கொள்ளும். அடியனை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய மகிமையான நாம மகிமைப்படுவதாக. கடந்த தினங்களிலே எல்லாரும் எனக்காக ஜெபித்திருக்க நம்புகிறேன். கன்வென்ஷன் ரொம்ப அனுகிரகமாக, ஆசீர்வாதமாக, எதிர்பார்த்ததிலும் மேலாகவே கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18-19 பிள்ளைகள் ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அநேகரை விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேசத்தில் சபையில் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிட்டிருக்கிறோம். தொடர்ந்தும் கன்வென்ஷன் நடக்குது. நீங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. தொண்டையில் கொஞ்சம் பலவீனம் இருக்குது. நேற்று ஜெபத்தை அனுப்ப முடியல, மன்னிக்க வேண்டும். ஆனாலும் இருக்கிற பலத்தோடு இந்த ஜெபத்தை நான் அனுப்புறேன். எனக்காக தொடர்ந்து எல்லாரும் ஜெபிக்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வேத பாகத்தை நமக்கு வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத்து 12:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாகவே ரூத்தை குறித்து நான் எதுவுமே பேச தேவையில்லை. ரூத்தினுடைய எல்லா அனுபவங்களும் மேக்சிமம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தெரியும். அவளுக்கு தகப்பனோ தாயோ புருஷனோ பிள்ளைகளோ யாருமே இல்லை. புருஷன் இறந்த பிற்பாடு தன்னோட மாமியோடு சேர்ந்து மாமியாருக்கு மரியாதை கொடுத்து மாமியாரை தனிமையாக விடாம மாமிக்காகவே மாமி எங்க சாகுறேனோ அங்கதான் நான் சாவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து மாமியோட பின்னாடி வந்தவள் தான் இந்த ரூத்து. ஆனால் அவளுக்கென்று கர்த்தர் ஒரு போவாசையும் ஒரு வயலையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தது நமக்கு வேதத்தில் தெரியும். அந்த போவாசனிடத்தில் வந்தப்பதான் இந்த வார்த்தை சொல்றாங்க, உன் செய்கைக்கு தக்க பலனே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவருடைய செய்கை என்ன? அவரோட மாமி என்ன வார்த்தை சொன்னாங்க? 2 மருமக்களுக்கு என்ன சொன்னாங்க? நீங்க சின்ன பிள்ளைங்க தான், நீங்க எங்கேயாவது போங்க, யாராவது இடத்துல போய் நீங்க வேற புருஷனோடு நீங்க வாழலாம், கல்யாணம் பண்ணலாம் என்றெல்லாம் சொல்லிதான் அந்த தாய் சொன்னாங்க. ஆனாலும் உறுத்தி அதை கேட்ட உடனே மாமிக்கு முத்தத்தை கொடுத்து போயிட்டாங்க. ஆனா இவ்வளோ தன்னோட மாமியோட சூழ்நிலை புரிந்து அவங்கள தனிமையாக விட்டு அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்க செத்து போயிடுவாங்க, அவங்களுக்கு எந்த கேடு வரக்கூடாது, அந்த மாமியார் நல்ல மாமியார் என்று சொல்லி அவள் ஒரு பெற்ற தாயை நேசிக்கிறவர்கள் அதிகமாக இந்த மாமியை நேசித்து வந்தது. அவளுடைய கிரியைகள் பார்த்தீங்களா? கிரியைகளுக்கு தக்க பலன் சொன்னாதான். மாமியை வெறுக்கவோ மாமிக்கிட்ட சண்டை போடவோ செய்யாம அவங்க கூடவே வந்து கடைசி மாமியை காப்பாற்றுறதுக்காக தான் அவள் இப்போ போவாஸ் வயலுக்கு போறாங்க. மாமியை கஷ்டப்படுத்தாம மாமியை காப்பாற்றுறதுக்காக தான், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்காக தான் அவள் கடன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய காரியங்கள் நம்ம சரியாக ஆழமாக நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடையும் கிரியைகளை கத்தர் பார்க்கிறார், நம்முடைய செய்கையை கத்தர் பார்க்கிறார், அதற்கேற்ற பலனை கத்தர் கொடுக்கிறாங்க. அப்ப நீங்களுடைய செய்கைகள் எல்லாம் நல்லதா இருந்தால், நன்மையா இருந்தால், பரலோகம் அங்கீகரிக்கிறதா இருந்தால் நிச்சயம் அதுக்குள்ள பிரதிபலனை கத்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் ரூத்துக்கு கிடைத்தது. என்ன சொல்லுகிறார்? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இப்ப யாருதான் கட்டளை கொடுக்கிறாங்க? ஆசீர்வாதம் கொடுக்கிறாங்க, கர்த்தர் தான் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். மக்களே, தேவனுடைய பாதத்தில் வந்த ஒரு மக்களையும் அவர் புறம்பே தள்ள மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க, உபேட்சிக்க மாட்டாங்க.
தள்ளி களைய மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் அடைக்கலம் தேடி வரும்பொழுது அவருடைய சட்டங்களை விரித்து அது மேலே கர்த்தர் மறைத்து ஒரு ஆபத்தும் இல்லாம கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா நீங்க அதை நம்பணும், நீங்க அதை விசுவாசிக்கணும். அப்ப நீங்க மனுஷனை நம்பக்கூடாது, பிரபுக்களை நம்பக்கூடாது, பணத்தை நம்பக்கூடாது, உங்களோட படுத்தமோ உங்களோட பலனோ உங்களோட உத்தியோகத்தை எதையும் நம்பக்கூடாது. எப்பொழுதுமே கர்த்தரை நம்பி இருக்கணும். அவரிடத்துலதான் அடைக்கலம் தேடணும், அவரிடத்துலதான் அடைக்கலம் புகழ்ந்து நீங்க வரணும். அவருடைய சட்டங்களின் கீழ் தான் உனக்கு அடைக்கலம் உண்டு. வேற எதுவுமே நமக்கு அடைக்கலம் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களோட குறைகள் எல்லாம் அவர் நிவர்த்தி செய்வார். எல்லா விதத்திலும் உங்களை அனுகிரகிப்பார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், உனக்கு ஒரு கேடும் வராது. இன்றைக்கு அந்த சட்டங்களின் கீழே வந்திருக்கிற உங்களுக்கு அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறார். உங்களுடைய குறைகள் எல்லாம் மாறுது. அப்ப இதுவரைக்கும் வாழ்க்கையில் அநேக குறைகள் இருக்க காரணம் என்ன? நம்ம இன்னும் அந்த சட்டங்களின் கீழே வரல. வந்து பாருங்க, வந்தால் எல்லா குறைகளையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக்கி தருவார். நீங்க கஷ்டப்படவோ பாடுபடவோ வேதனைக்கவோ தேவையில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். நிறைவான ஒரு வாழ்வை கர்த்தர் தருவார். சந்தோஷமான வாழ்வை தருவார். மகிழ்ச்சியான வாழ்வை தருவார். நல்ல பலம் தருவார். நல்ல சுகம் தருவார். நல்ல தீர்க்காயுசு தருவார். நீங்க எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மேலானதே கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவளங்க போனது அந்த வயலில் அறுவடை செய்யும்போது கீழே விழுகிற கதிரை பெருக்கி வந்து தன்னையும் தன் மாமியாரை காப்பாற்றுக்கு தான் போகணும். ஆனா வயலுக்கே அவள் சொந்தக்காரி ஆயிட்டாங்க. அதன் நிறைவான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறார். வயலுக்கே அவள் சொந்தக்காரி. எவ்வளவு பெரிய அற்புதம்! அடுத்தவனோட வயலிலே கதிர் பெருக்க போனவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொய்திட்டு போகும்போது கீழே விழுகிற அந்த துணுக்கை எடுக்க போனவனை வயலுக்கே சொந்தக்கார ஆக்குறது நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்க கலங்கக்கூடாது, நீங்க சோர்ந்து போகக்கூடாது, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க புலம்பக்கூடாது. யாரும் இல்லாத ஒரு அநாத பெண்ணு தான் இந்த பெற்ற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அவளுக்கு புருஷன் இல்லை, அவளுக்கு பெற்றோர் இருக்கிறான்னு தெரியல, பிள்ளைகள் இல்லை, மாமியோட பின்னாடி முந்தானியை பிடிச்சு வந்தவளை இந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவது உண்மையானால் இயேசுவோட பாதத்தை பின்பற்றி உங்களையும் அவ்விதமாய் கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வார். நீங்க அழ வேண்டாம், புலம்ப வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சரீரத்தில் அநேக பலகீனங்கள், தொண்டையிலே பல போராட்டங்கள் இருந்தும் அதையெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளாதபடி உங்களுடைய பாதத்தில் இருந்து என் பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தை அனுப்ப எங்க அப்பா நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்து ஒரு நாள் இந்த பிரேயர் அனுப்ப முடியல, மக்கள் அநேகர் சோர்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களை தாங்கிக் கொள்ளும், உங்களை பலப்படுத்தும். இப்பொழுது 20 புஸ்தகத்தில் வாசித்து இந்த கர்த்தாவே சரித்திரம் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அப்படி ஆகட்டும். ஏசப்பா, உம்மிடத்தில் அடைக்கலம் தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருக்கு தாமையோட சட்டங்களுக்குள்ள மறைத்து நிறைவான ஆசீர்வாதத்தை என் மக்களுக்கு நீ கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசுபாதனை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரே 1179ஆம் நாளை காண எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்கப்பா. இந்த ஜெபத்தை ஆரம்பித்து இந்த வரையிலும் நீர் நடத்தி கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த 1179 நாளும் உம்முடைய கிருபை எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. நடத்தி வந்த விதங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்மிடத்தில் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன், அபயம் தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் வைக்கிறேன். உம்முடைய சட்டங்கள் அவர்கள் மேல் இப்ப விரிக்கிறதுக்காக நன்றி. நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நீ அள்ளி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், கேளிகள், பரிகாசங்கள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா கண்ணீர்கள், எல்லா நிலைமையிலும் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து அவருடைய புலம்பலை கேட்டு, கண்ணீரை கண்டு, கர்த்தாவியோட குமரலை கேட்டு, அவங்களோட தனிமையை கண்டு, வறுமையை கண்டு, பட்டினியை கண்டு, அவங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டப்பாடுகளையும் கண்டு என் கர்த்தர் இறங்கி வந்து விருத்துக்கு செய்தது போல என் மக்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தெய்வமே நீர் கட்டளை கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுண்டிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இந்த ஜெபத்தை கேட்டுண்டிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுகிரகிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். அவனோட வாழ்க்கைக்கிற தனிமை, துக்கம், கண்ணீர், துன்பம், துயரம், ஐயோ என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் எப்படி வாழ்வேன், என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருவரும் இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள், தவிக்கிற பிள்ளைகள், துடிக்கிற பிள்ளைகள், அன்றைய ஸ்தோத்திர கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள், கைவிரித்து நிற்கிற பிள்ளைகள், தனிமரமாய் நிற்கிற பிள்ளைகள், அவங்களை எல்லாம் என் கத்தரிப்போ உங்களுடைய சட்டங்களுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தும்படி நான் செபிக்கிறேன். உங்களை பாதுகாத்தோடு செபிக்கிறேன். உன்னதமான மரவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரோட நிழலில் தங்குவான் 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. அப்பா, நீங்க சர்வ வல்லவரப்பா, நீங்க சர்வ வல்லவர். உங்களுடைய சிறகின் நிழலிலே அபயம் தேடி வந்த பிள்ளைகள் மேல் உங்களுடைய சிறகுகளை நீ விரிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய சட்டங்கள் விரிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அற்புதங்கள் நீங்க செய்யறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுப்பா, உங்களுடைய மகத்துவமுள்ள கரம்
നമ്മുടെ വലിയ വല്ലമേ, നമ്മുടെ ബലത്തെ ക്രിയകൾ, നമ്മുടെ ബലത്തെ செய்கைகள் என் மக்கள் இப்ப அனுபவிக்க ருசிக்க என் கர்த்தர் கிருபை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும், எல்லா நிந்தனைகளும், எல்லா அபமானங்களும், எல்லா கேலிகளும், பரிகாசங்களும், வியாதிகளும், மரணத்தை நிமித்தம் உண்டாகிற பிரிவுகள், துக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் அனைத்துக்கும் கர்த்தர் பிரதிபலன் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தி அனுகிரகித்து ஆசீர்வதிக்கும்படி அப்பா நம்முடைய நாமத்தில் செபிக்கிறோம், நம்முடைய நாமத்தில் துதிக்கிறோம். தேவன் நல்லவர், தேவன் வல்லவர், தேவன் வாக்கு மாறாதவர், தேவன் பெரியவராயிருந்து எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்து ஆச்சரியவிதமாய் அற்புத விதமாய் நீங்க நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி. உங்களோட மகத்துவமேறிய கரம், உங்களோட பலத்த கரம், உங்களோட அற்புதமான கரம், உங்களோட அதிசயமான கரம் நிச்சயமாகவே என் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்க, என் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்க, என் பிள்ளைகளுக்கு உதவியாய் இறங்குங்கப்பா. எல்லாருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்க, எல்லாருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்ணுகள் என் மக்களுக்கு நீ திறந்து கொடுப்பீராக. அன்னைக்கு ஆகார் என்ற குழந்தை மறுபூமியில் அழுத பொழுது அந்த அழுகையின் சத்தம் கேட்டு ஒரு வட்டாத நீரூற்றை திறந்து கொடுத்தது போல ஆண்டவரே, எல்லா வழிகளும் அடைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், என்ன செய்ய தெரியாம தத்தளிக்கிற பிள்ளைகள், ஏசப்பா பலவிதப்பட்ட விஷயத்துல துடிக்கிற பிள்ளைகள், வேதனிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அப்பாவோட பாதத்துல ஆண்டவரே விடுதலை பெற்று சமாதானத்தை பெற்று நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று செழிப்போடு மகிழ்ச்சியோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு காண கர்த்தர் உதவி செய்வீராக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பான் என்ற வார்த்தையின் பிரகாரம் என் கர்த்தர் பிள்ளைகளை அனைவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படி அப்பாவுடைய நாமத்தில் நான் செபிக்கிறோம். ஒருவருக்கு ஒரு கேடோ கெடுதி வரக்கூடாது, துன்பங்கள் துயரங்கள் வரக்கூடாது, தொல்லைகள் வரக்கூடாது, கண்ணீர்கள் வரக்கூடாது, துயரங்கள் வரக்கூடாது, எந்த விதத்தில் ஒரு ஆபத்தின் பிள்ளைகளை தாக்க அனுமதிக்க கூடாதப்பா. ஓ உம்முடைய கிருபையப்பா, உம்முடைய கிருபையப்பா, உம்முடைய தயவப்பா, உம்முடைய வல்லமையப்பா, உம்முடைய பாதுகாப்பப்பா, உம்முடைய வழிநடத்தலப்பா, ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரமப்பா, நீர் செய்ய போறதுக்காக நன்றி, வெளிப்படுத்த போறதுக்காக நன்றி. ஆறுதலின் கரம், ஆற்றுகிற கரம், தேற்றுகிற கரம், அரவணிக்கிற கரம், ஆண்டவரே அடைக்கலம் தேடி வருகிற அத்தனை மக்களுக்கும் அடைக்கலம் கொடுக்க வல்லமை உள்ள கர்த்தர் நீர் அறிக்காத ஸ்தோத்திரம். என் பாதபிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவில் சொன்ன கர்த்தர் இந்நேக்குமிடத்தை தேடி வருகிற ஒவ்வொரு மக்களையும் அபயம் தேடி வருகிற, அடைக்கலம் தேடி வருகிற, ஆண்டவரே ஆறுதலை தேடி வருகிற, சுகத்தை தேடி வருகிற, விடுதலை தேடி வருகிற, சமாதானத்தை நாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் அப்பா அவங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்களோட பாத்திரங்கள் துளும்பி துளும்பி வழியத்தக்க நிலைமையில கண்ணீர் மாற, கஷ்டங்கள் மாற, துன்பங்கள் மாற, எல்லா வேதனைகள் மாற, நிந்தனைகள் மாற, பாடுகள் மாற, வியாதிகள் மாற, மரண பயங்கள் மாற, எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் நீங்க கொடுத்து என் பிள்ளைகளை ஆஸ்வசிப்பித்து பலப்படுத்தி நன்மையினாலும் கிருபையினாலும் அப்பா நீங்க முடிச்சு விட்டுங்கப்பா, முடிச்சு விட்டுங்கப்பா. அதுக்காக நான் செபிக்கிறோம். என் கர்த்தரை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. என் தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்படுகிறதுக்காக நன்றி. என் தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறதுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் என் மக்களை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதான நதி போல என் பிள்ளைகள் உள்ளத்தில் இப்ப அலை அலையாக பாய்ந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். கண்ணீரோடு இருக்கிற எல்லா கண்ணீரையும் பொற்கருத்தால் இப்ப துடைக்கிறதுக்காக நன்றி. காயப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காயங்களையும் ஆண்டவரே கீழே ஆற்றின் தைலத்தை ஊற்றி உம்முடைய பொற்கரத்தால் இப்ப அதை ஆற்றி பொறுப்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. விடுவிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. யாருமே இல்லாம தனிச்சு நிற்கிற பிள்ளைகளை தேடி சென்று அவங்களோட வலது கையை பிடித்து நான் உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்லி அவங்களை பலப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே, அடைக்கலம் இல்லாம கிடக்கிற பிள்ளைகள், யாராலும் ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் உங்களோட மார்போடு உங்களோட சட்டங்களின் கீழே கொண்டு வருகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ உங்களோட மகத்துவம் உள்ள கரம், உங்களோட மகிமை உள்ள கரம், உங்களோட வல்லமை உள்ள கரம், உங்களோட விடுவிக்கிற கரம், பலப்படுத்துகிற கரம், சுகம் கொடுக்கிற கரம், ஆமென் ஆண்டவரே பாதுகாக்கிற கரம், உயர்த்தி 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 அழகுபடுத்துகிற கரம் உங்களோட கரவாயிருக்க நமக்கு நன்றி. அந்த கரத்துல எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாசிக்கிற அத்தனை குடும்பங்களையும் அத்தனை பிள்ளைகளையும் அவங்களை கருத்துல தருகிறேன். அவங்க தேசத்தோட எந்த பகுதியில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூல முடுக்கையில் இருந்தாலும் அவங்களை எல்லாம் கர்த்தர் அனுகிரகித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்கப்பா. அதுக்காக நான் செபிக்கிறோம். உமக்கு அசாத்தியமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை சப்பா. சகலமும் உம்மால் ஆகும். சகலத்துக்கு நீர் போதுமானவர், சகலத்துக்கு நீ அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லவர் அப்பா. நீங்க உண்மை நம்பி உங்களுடைய திருப்பாதத்தில் என் பிள்ளைகளை கொண்டு வைக்கிறோம். உங்களுடைய சட்டங்களை இப்ப விரித்ததுக்காக ஸ்தோத்திரம். அடைக்கலம் தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து துளும்பி நிரப்புகிறதுக்காக உமக்கு நன்றி. நான் அதை விசுவாசிக்கிறேன். ஜெபம் கேட்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு இவ்வளவு பலம் தந்திரே உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து பலப்படுத்துங்க. தொடர்ந்துள்ள மீட்டிங்கில் பேசக்கூடிய கிருபையும் வல்லமை கர்த்தர் விட்டு வந்த சபை விசுவாசிகள் மக்களை எல்லாம்
கத்திருப்பான். கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். அங்கே எந்த ஒரு தீங்குகள் கருதிகள் வரக்கூடாது. கத்தாவே நம்முடைய கரம் அங்க பலத்தங்களை தொடர்ந்து செய்யட்டும். நம்முடைய வல்லமையான கரத்தின் கிரியைகள் அங்க காணப்பட அனுபவிக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். கத்தாவே உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக அனுகிரகித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உண்மை நம்பி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். அடியன் இல்லாத நேரத்தில் சபையில ஒரு விசுவாசிகளுக்கு ஒரு கேடு வரக்கூடாது, ஊழியத்தில் ஒரு குறை இருக்கக்கூடாது. எல்லாம் நிறைவாயிருக்கட்டும். கர்த்தர் மகிமை அங்கு வெளிப்படட்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவை எம்ஏஜியில் இருந்து ஊழியம் செய்கிற அத்தனை மக்களையும் கர்த்தாவை அனுகிரகித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். நன்மை கிருபை பெருகட்டும். தொடர்ந்து பெரிய காரியத்தை செய்யும். தாங்கிக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, கிருபையா நிரப்புங்க. தொடர்ந்து பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நம்பிக்கையோட கருத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நன்மையாலும் கிருபையாலும் அவர் உங்களுக்கு முடிச்சு விட்டுவாராக. எந்த ஒரு கேடோ கெடுதியோ வரதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவருடைய அன்புள்ள கரம் உங்களை தாங்குவார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.